ஒரு பெரிய பணக்காரர் தன்னோட மகனுக்கு ஏழைகளோட வழி வருத்தம் தெரியணும், தான் ஒரு பணக்காரங்கிற தலகனை வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு கிராமத்து வீட்டுல 10 நாளைக்கு விட்டுட்டு வந்தாரு. மகன் சோகமா விருப்பமே இல்லாம போனான். 10 நாள் கழிச்சு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அப்பவும் சோகமாவே இருந்தான். அதுக்கு அப்பா, என்னப்பா என் மேல கோவமா இருக்கியா, அந்த கிராமத்துல உன்னை விட்டுட்டு வந்ததால அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லப்பா நீங்க கூப்பிட்டுட்டு வந்ததால தான் கோவமா இருக்கேன்னு சொன்னான். அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியாம, ஏன்பா அப்படி சொல்றேன்னு கேட்டதுக்கு, ஆமாப்பா நம்ம கிட்ட ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் தான் இருக்கு, ஆனா அங்க அவ்வளோ பெரிய குளம் இருக்கு. பசங்க கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியா குளிச்சுட்டு சந்தோஷமா இருந்தேன். நம்ம வீட்டுல காய்கறிகளை கடையில வாங்கிக்கிறோம், ஆனா அங்க அவங்களே சொந்தமா விளைய வச்சு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறாங்க. இங்க பாதுகாப்புக்கு சுத்தி காம்பவுண்ட் சுவர் வச்சிருக்கோம். அங்க கூப்பிட்ட குரலுக்கு அக்கம் பக்கத்துல எல்லாரும் உடனே ஓடி வருவாங்க. இங்க ஏசி ரூம்ல தூங்கறத விட அங்க இரவுல வெளியில கைத்து கட்டில்ல படுத்துட்டு முழு நிலவு, நட்சத்திரங்கள், இயற்கை காற்று இதையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தேன். கடைசியில கூப்பிட்டுட்டு வந்துட்டீங்களேன்னு சொன்னான். உங்களுக்கு இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கை பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.